இதயம் தேடும் ஓசை எபிசோடு 5. எஸ்கே குரூப்பின் தலைமையகம். அது ஒரு சாதாரண நாள் இல்லை. அங்கு ஒரு போர்க்களத்திற்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருந்தன. குளோபல் பிசினஸ் சமிட், இந்தியாவின் டாப் 10 தொழிலதிபர்கள் மட்டும் கலந்து கொள்ளும் அந்த பிரம்மாண்ட விருந்து சித்தார்த்தின் கௌரவத்தின் அடையாளம். சித்தார்த் தன் கேபினில் குறுக்கு நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. மிஸ்டர் ரவி, அந்த டெக்கரேஷன் எல்லாம் ராயலாக இருக்கணும். உணவுல ஒரு குறை கூட வரக்கூடாது. மீடியா உள்ள வரப்போறாங்க. ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் நம்ம கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல அடி வாங்கும். புரியுதா என்று தன் பிஏவிடம் கத்தினான். அப்போது அந்த அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. உள்ளே நுழைந்தது ஸ்வேதா. அவளது உடையில் இருந்த ஆடம்பரம் அவளது அகங்காரத்தையும் காட்டியது. கையில் ஒரு வைன் கிளாஸுடன் உள்ளே வந்தவள் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தாள். ரிலாக்ஸ் சித்து, ஏன் இப்படி டென்ஷன் ஆகிற? ஸ்வேதாவின் குரல் ஒரு போலி அக்கறை போல் இருந்தது. இது என் கனவு ஸ்வேதா, இதுல எந்த தப்பும் நடக்கக்கூடாது என்றான் சித்தார்த். ஸ்வேதா மெல்ல சிரித்தாள். தப்பு ஏற்பாடுகளால நடக்காது, ஆனா உன் கூட வரப்போறவங்களால நடக்கலாம். வைதவே, இன்னைக்கு பார்ட்டிக்கு ஆதியும் கூட்டிட்டு வர்றதானே? சித்தார்த்தின் முகம் மாறியது. வேணாம் ஸ்வேதா, ஆதிக்கு கூட்டம்னா அலர்ஜி. அவன் மட்டும் அங்க வந்து கத்துனான்னா அவ்வளோதான் என்று கூற, ஸ்வேதா எழுந்து வந்து சித்தார்த்தின் தோளில் கை வைத்தாள். சித்து, ஊருக்குள்ள ஏற்கனவே ஒரு பேச்சு இருக்கு. உன் பையன் ஒரு மெண்டலுன்னு. அவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு போட்டியாளர்கள் பேசுறாங்க. இன்னைக்கு நீ அவனை கூட்டிட்டு வந்து அவங்க நார்மலா இருக்கிறான்னு நிரூபிக்கலைன்னா அது உன் பிஸ்னஸ் இமேஜை பாதிக்கும். யோசிச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன் என்று ஸ்வேதா கூற, ஸ்வேதாவின் வார்த்தைகள் நெருப்பாய் சுட்டன. சித்தார்த்தும் யோசித்தான். தன் மகன் பைத்தியமில்லை என்பதை உலகுக்கு காட்ட வேண்டும் என்ற ஈகோ அவனுக்குள் தலை தூக்கியது. மாலை நேரம். சித்தார்த்தின் பங்களா. ஆதி தனது அறையில் சுருண்டு படுத்துக்கொண்டான். சித்தார்த் கையில் ஒரு விலை உயர்ந்த கோட் சூட்டுடன் உள்ளே நுழைந்தான். ஆதி, எழுந்துருடா, இன்னைக்கு நாம ஒரு பார்ட்டிக்கு போறோம். அப்பா கூட வர்றதானே? சித்தார்த் அன்பாக கேட்பது போல் இருந்தாலும் அதில் ஒரு கட்டாயம் இருந்தது. ஆதி அந்த உடையை பார்த்ததும் மிரண்டு போனான். என்று மறுத்து தலையசைத்தான். அந்த கடினமான துணி அவனுக்கு பிடிக்கவில்லை. சித்தார்த் வலுக்கட்டாயமாக அவனுக்கு சட்டை போட முயன்றான். ஆதி அழ ஆரம்பித்தான். அவன் கைகள் நடுங்கின. நிறுத்துங்க என்ற குரல் அந்த அறையை அதிர செய்தது. வாசலில் மித்ரா நின்றிருந்தாள். கண்கள் சிவக்க ஆவேசமாக உள்ளே வந்தாள். என்ன சார் நடக்குதுங்க? ஒரு சின்ன பையனை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க. அவனுக்கு அது பிடிக்கலன்னு தெரியுதுல்ல. சித்தார்த் விரக்தியுடன் கோட்டை தூக்கி எறிந்தான். எனக்கு வேற வழி தெரியல மித்ரா. அவன் வந்தே ஆகணும். இது என் கௌரவ பிரச்சனை. கௌரவமா? பெத்த பையன் நிம்மதியா இருக்கிறது தான் அப்பாவோட உண்மையான கௌரவம் சார். மித்ரா பதிலடி கொடுத்தாள். சித்தார்த் முறைத்தான். நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். இவன் வரா, அவ்வளோதான். மித்ரா ஆதியின் அருகில் சென்று அமர்ந்தாள். அவன் கண்ணீரை துடைத்து விட்டாள். பிறகு நிமிர்ந்து சித்தார்த்தை பார்த்தாள். சரி, ஆதி வருவான், ஆனா ஒரு கண்டிஷன். சித்தார்த்தோ, என்ன கண்டிஷன்? நானும் கூட வருவேன், ஆதியோட பாதுகாப்பிற்காக. சித்தார்த் ஏளனமாக சிரித்தான். நீயா? அந்த பார்ட்டிக்கு வரவங்க எல்லாம் கோடீஸ்வரங்க. நீ அங்க வந்து என்ன பண்ணுவ? உன் ஸ்கூட்டி சாவியை வச்சுக்கிட்டு மேஜிக் காட்டுவியா? இல்ல நர்சரி ரைம்ஸ் பாடுவியா? மித்ராவின் கண்களில் உறுதி தெரிந்தது. நான் ஆதியோட பர்சனல் டாக்டர் என்ற முறையில் வருவேன். உங்களுக்கு உங்க இமேஜ் முக்கியம், எனக்கு என் ஆதி முக்கியம். சித்தார்த் சிறிது நேரம் யோசித்தான். ஆதியை சமாளிக்க மித்ரா தேவை என்பதை அவன் உணர்ந்தான். ஓகே, ஆனா அங்க வந்து என் மானத்தை வாங்குற மாதிரி எதையும் செய்யக்கூடாது. முக்கியமா வாயை மூடிட்டு நிற்கணும், புரியுதா? சித்தார்த் மித்ராவுக்காக ஒரு டிசைனர் உடையை அனுப்பி வைத்திருந்தான். மித்ரா அந்த உடையை கையில் பிடித்து கொண்டு கண்ணாடியின் முன் நின்றாள். ஆத்தி, இது என்னது? ஜன்னல் திரைசீலையே கிழிச்ச மாதிரி இருக்கு. இதுல கை எங்க விடுறது, கால் எங்க விடுறதுன்னு தெரியலையே என்று தனக்குள் புலம்பினாள். அதை அணிய முயன்று தடுமாறி கீழே விழுந்து ஒரு வழியாக போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். காலில் 6 இன்ச் ஹீல்ஸ்,
அவள் நடப்பது தீ மிதிப்பது போல இருந்தது. ஐயோ, என் கால் போச்சே! இந்த கோடீஸ்வரனுங்க எல்லாம் ஏன் இப்படி சித்திரவதை பண்றானுங்க? இதுக்கு பேரு தான் பேஷனா? கீழே காலில் சித்தார்த் காத்திருந்தான். மித்ரா படியில் இறங்கி வருவதை பார்த்ததும் அவன் வாய் சிரிப்பை அடக்க முடியாமல் திணறினான். மித்ரா ஒரு ரோபோட் நடப்பது போல கையை ஆட்டிக்கொண்டு தள்ளாடி தள்ளாடி வந்தாள். என்ன டாக்டர், பரதநாட்டியம் ஆடுறீங்களா இல்ல நடக்கிறீங்களா? சித்தார்த் கிண்டல் செய்தான். போங்க சார், எனக்கு இந்த உடுப்பு செட் ஆகாது, நான் போய் வேற மாத்திட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மின்னலாய் மேலே ஓடினாள் மித்ரா. 10 நிமிடங்கள் கழிந்தன. சித்தார்த் கடிகாரத்தை பார்த்து கொண்டே நேரமாச்சு என்று நிமிர்ந்தான். அங்க கண்ட காட்சி அவன் பேச்சை நிறுத்தியது. படியில் மித்ரா இறங்கி வந்தாள். இந்த முறை அவள் அணிந்திருந்த ஒரு அழகான எளிமையான நீல நிற புடவை காதில் சிறிய ஜிமிக்கி அசைந்தாட, நெற்றியில் ஒரு குங்கும போட்டு தலைமுடியை பின்னலிட்டு மல்லிகைப்பூ வைத்திருந்தாள். எந்த ஆடம்பரமும் இல்லை, ஆனால் அந்த எளிமையில் ஒரு தெய்வீக அழகு இருந்தது. அவள் இறங்கி வரும் ஒவ்வொரு படியும் சித்தார்த்தின் இதயத்தில் ஏதோ ஒரு தாளத்தை போட்டது. அவனது கண்கள் அவளை அறியாமலேயே விரிந்தன. ஆதி ஓடி சென்று மித்ராவின் இடுப்பை கட்டி கொண்டான். வாவ், மித்ரா சூப்பர் என்று அவன் கண்கள் சமிக்கை செய்தன. சித்தார்த் சுதாரித்து கொண்டு தொண்டையை செருமினான். பரவாயில்ல, சுமாரா இருக்க, கிளம்பலாம் என்று பொய்யாக சொன்னான். பார்த்தியின் பயமும் ஹோட்டல். பார்த்தி இரைச்சல், கிளாஸ் மோதும் சத்தம், கேமரா ஃபிளாஷ் சத்தம். அந்த நட்சத்திர ஹோட்டல் விழா அரங்கம் விண்ணொலியில் ஜொலித்தது. சித்தார்த், ஆதி, மித்ரா மூவரும் காரிலிருந்து இறங்கி உள்ளே நுழைந்தனர். நுழைவாயிலில் இருந்த புகைப்பட கலைஞர்களின் கேமரா ஃபிளாஷ் கண்கள் கூச்சும் அளவுக்கு மின்னியது. கிளிக் கிளிக். அந்த வெளிச்சத்தை கண்டதும் ஆதி பயந்து சித்தார்த்தின் காலை கெட்டியாக கட்டி கொண்டான். சித்தார்த் ஆதியை தள்ளிவிட முயன்றான். ஆதி, நேரா நில்லு, போட்டோ எடுக்கிறாங்க, பிகை யுவர் செல்ஃப் என்று பற்களை கடித்து கொண்டு கிசுகிசுத்தான். மித்ரா நிலைமையை உணர்ந்தாள். சற்றென்று குனிந்து ஆதியின் காதில் மெதுவாக பேசினாள். ஆதி செல்லம், இங்க பாரு, இது ஒரு கேம். அவங்க ஃப்ளாஷ் அடிக்கும் போது நீ கண்ணை சிமிட்டாம பார்க்கணும். இது ஒரு மின்னல் விளையாட்டு. பாரு, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஆதி அது விளையாட்டாக தோணியது. அவன் பயம் நீங்கி மித்ராவின் கையை பிடித்து கொண்டு நிமிர்ந்து நின்றான். புகைப்படங்கள் அழகாக வந்தன. சித்தார்த் ஆச்சரியத்துடன் மித்ராவை பார்த்தான். ஒரு தாயின் அரவணைப்பை அவன் அந்த நொடி மித்ராவிடம் கண்டான். பார்ட்டியின் நடுவே ஸ்வேதா தன் தோழிகளுடன் மித்ராவை நெருங்கினாள். ஓ, இவதானா அந்த ஆயா என்று சத்தமாக கேட்டாள் ஸ்வேதா. அவளது குரலில் இருந்த ஏளனம் அருகில் இருந்தவர்களை திரும்பி பார்க்க வைத்தது. மித்ரா அமைதியாக, நான் டாக்டர் மித்ரா என்று அழுத்தி சொன்னாள். டாக்டரோ ஆக்டரோ, சித்துவுக்கு பின்னாடி சுத்துறத நிறுத்து, உன்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கோ என்று ஸ்வேதா நஞ்சை கக்கினாள். மித்ரா பதில் பேசாமல் நகர்ந்தாள். சிறிது நேரத்தில் மேடையில் ஒரு அறிவிப்பு வந்தது. ஸ்வேதா மைக் பிடித்தாள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லோரும் இங்க கவனிங்க. இன்னைக்கு நம்ம கூட எஸ்கே குரூப் வாரிசு குட்டி இளவரசன் ஆதி இருக்கான். அவன் தன் மழலை குரலில் நமக்கு ஹலோ சொல்லுவான். கமான் ஆதி, ஸ்டேஜுக்கு வா. சித்தார்த் அதிர்ந்தான். இது திட்டத்தில் இல்லை. ஆதி பேச மாட்டான் என்று ஸ்வேதாவுக்கு நன்றாக தெரியும். வேண்டுமென்றே அவனை அவமானப்படுத்த அழைக்கிறாள். அனைவரும் கைத்தட்டினார்கள். ஆதி நடுங்கினான். அவன் கண்கள் கலங்கின. அவன் சித்தார்த்தை பார்த்தான். சித்தார்த் என்ன செய்வதென்று தெரியாமல் உறைந்து நின்றான். பிஸ்னஸ் பார்ட்னர்கள் முன்னிலையில் மகனை எப்படி தடுப்பது என்ற குழப்பம். ஸ்வேதா கீழே இறங்கி வந்து ஆதியின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்தாள். ஏன் பயப்படுற? வாய் இல்லையா இல்ல மூளை இல்லையா? ஒரு ஹலோ கூட சொல்ல தெரியாதா? கூட்டத்தில் சலசலப்பு. பாவம் பையன் ஊமை போல. சித்தார்த்துக்கு இப்படி ஒரு வாரிசா? மெண்டல்னு சொன்னது நிஜம்தானா? இந்த வார்த்தைகள் ஆதியின் காதில் விழுந்தன. அவன் சத்தமாக அழ ஆரம்பித்தான். சித்தார்த் அவமானத்தில் தலை குனிந்தான். சித்தார்த்தின் மௌனம் மித்ராவை சுட்டது. இனி பொறுப்பதில்லை என்று முடிவெடுத்தாள். ஒரு புலிப்பாய்ச்சலில் மேடைக்கு ஏறினாள். ஸ்வேதாவின் கையில் இருந்த மைக்கை வெடுக்கென்று புடுங்கினாள்.
அந்த ஹால் முழுக்க நிசப்தம். ஊசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அமைதி. எல்லாரும் அமைதியா இருங்க. மித்ராவின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. இங்கே வாய் உள்ளவங்க பல பேர் இருக்கலாம். ஆனா மனசு உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு குழந்தைய மேடை ஏத்தி அவனால பேச முடியலன்னு வேடிக்கை பார்க்குறீங்களே, இதுதான் உங்க நாகரிகமா? இதுதான் உங்க ஹை கிளாஸ் கலாச்சாரமா? ஸ்வேதா கோபத்தில் கத்தினாள். ஏய், நீ யார் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண? அவன் ஒரு ஊமை. அதுதான் உண்மை. மித்ரா சிரித்தாள். ஒரு ஏளன சிரிப்பு. ஊமையா? வார்த்தைகள் மட்டும்தான் மொழியா? திறமைங்கிறது நாக்குல இல்ல மேடம், அது மூளையிலையும் மனசுலையும் இருக்கு. என் ஆதி யாருன்னு இப்ப காட்டுறேன் பாருங்க. மித்ரா ஆதியை அழைத்தாள். தன் சைகை மொழியில் அவனிடம் ஏதோ சொன்னாள். ஆதி கண்ணீரை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தான். ஆதி, இங்க இருக்கிற ரூபிக்ஸ் கியூப்ஸ் எடுத்துட்டு வா. மேஜையில் கலைந்து போன ஒரு ரூபிக்ஸ் கியூப்ஸ் இருந்தது. அதை எடுத்தான். மித்ரா கூட்டத்தை பார்த்து சொன்னாள். உங்களை யாருக்காவது இதை சேர்க்க தெரியுமா? ஒரு நிமிஷம் டைம் தரேன். யாரும் முன்வரவில்லை. மித்ரா சொடக்கு போட்டாள். ஆதி ஸ்டார்ட். அடுத்த நொடிகள் ஒரு மாயம் நிகழ்ந்தது. ஆதியின் பிஞ்சு விரல்கள் மின்னல் வேகத்தில் சுழன்றன. டிக் டிக் டிக். கடிகார முள்ளை விட வேகமாக அவன் விரல்கள் இயங்கின. அனைவரும் கண்ணிமைக்காமல் பார்த்தனர். சித்தார்த் மூச்சுவிட மறந்து பார்த்தான். சரியாக 25வது வினாடி அந்த கியூப்ஸ் அனைத்து வண்ணங்களும் சேர்க்கப்பட்டு முழுமையடைந்தது. ஆதி அதை தலைக்கு மேல் தூக்கி காட்டினான். அவன் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை. அரங்கம் ஒரு கணம் உறைந்து பின் கைதட்டல் மலையில் அதிர்ந்தது. மித்ரா மைக்கில் சொன்னாள். என் ஆதிக்கு வாய் வார்த்தை வரலனாலும் அவன் மூளை ஜஸ்டின் ரேஜுக்கும் வேலை செய்யும். பேச தெரிஞ்சு அடுத்தவங்களை புண்படுத்துறவங்களை விட பேசாமலே சாதிக்கிற இவன் தான் உண்மையான ஹீரோ. சித்தார்த் சிலையாய் நின்றான். தன் மகனை பற்றி இவ்வளவு பெருமையாக, இவ்வளவு உரிமையாக யாரும் பேசியதில்லை. அவன் கண்கள் பனித்தன. அவன் நெஞ்சில் இருந்த பாரம் குறைந்து போல் உணர்ந்தான். ஸ்வேதா அவமானத்தில் அங்கிருந்து நழுவினாள். பார்ட்டி முடிந்து கார் திரும்பிக் கொண்டிருந்தது. நள்ளிரவு நேரம். ஆதி மித்ராவின் மடியில் படுத்து தூங்கிவிட்டான். அவன் முகத்தில் அத்தனை அமைதி. காரில் அமைதி நிலவியது. டிரைவர் சீட்டுக்கு அருகில் அமர்ந்திருந்த சித்தார்த் ரியர் வியூ மிரர் வழியாக மித்ராவை பார்த்தான். அவள் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். தெருவிளக்கு வெளிச்சம் அவள் முகத்தில் பட்டு பிரதிபலித்தது. மித்ரா, சித்தார்த் அழைத்தான். அவன் குரலில் முதன்முறையாக அதிகாரமில்லை, மென்மை இருந்தது. மித்ரா திரும்பினாள். சொல்லுங்க சார். தேங்க்ஸ். எதுக்கு சார்? கண்டிப்பா என் மானத்தை காப்பாத்துனதுக்கு இல்லை, என் பையன் யாருன்னு எனக்கே புரிய வச்சதுக்கு. நான் அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லையோன்னு எனக்கு பயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க இல்லைன்னா நான் தோத்து போயிருப்பேன். மித்ரா புன்னகைத்தாள். தோக்குறது தப்பில்லை சார், ஆனா அன்பை வெளிப்படுத்த தெரியாம தயங்குறது தான் தப்பு. ஆதி ஒரு வைரம் சார், அது மேல படிஞ்சுக்கிற தூசிய துடைச்சி ஒளி வீச வைக்க வேண்டியது உங்க கடமை. சித்தார்த் அமைதியாக தலையசைத்தான். திடீரென கார் ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கியது. தூக்கத்தில் இருந்த ஆதி சரிய மித்ரா அவனை தாங்கி பிடித்தாள். அதே சமயம் சித்தார்த் சட்டென்று திரும்பி அவள் கையை பிடித்தான். பார்த்து இருவர் கண்களும் சந்தித்தன. அந்த ஒரு நொடி கார் நின்று போல் இருந்தது. வார்த்தைகள் தேவைப்படாத அந்த புதிய உறவு ஒரு புதிய நம்பிக்கை அவருக்குள் துளிர்விட்டது. கண்கள் பேசிய மொழி காதலை விட ஆழமானது. ஒரு புயல் ஓய்ந்தது. ஆனால் சித்தார்த் என்னும் கோட்டைக்குள் நுழைய என்னும் ஒரு பெரிய பூதம் காத்திருக்கிறது. அதுதான் சித்தார்த்தின் கடந்த காலம்.